குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் பார்க்க போகிற போம் ஜெயந்த் மகாபத்ரா எழுதின டான் அட் பூரி. PURI பூரி. பூரி என்பது ஒரிசா மாநிலத்தில் உள்ள ஒரு மாநகரம். அந்த பூரியில் ஜெகநாதர் டெம்பிள், பூரி ஜெகநாதர் டெம்பிள் என்று சொன்னால் அது இந்தியாவிலேயே மிகவும் புகழ் வாய்ந்த ஒரு கோயில். தஞ்சை பெரிய கோயில், தாஜ்மஹால் அப்படிங்கிற மாதிரி பூரி ஜெகநாதர் கோயில் என்பது ஒரு புகழ் வாய்ந்த கோயில். அந்த கோயிலின் விடியற் காலை. ஸோ இந்த இடத்துல பூரி என்பது பூரி நகரத்தை குறிக்கல. அந்த பூரி நகரம் இருக்கின்ற அந்த ஜெகநாதர் கோயில் இருக்கின்ற அந்த பூரி, அந்த ஜெகநாதர் கோயில் இருக்கிறதுனால வயோதிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரிசா மாநிலத்தில் அந்த பூரி கோயில் இருக்கின்ற அந்த நதிக்கரையில் அங்கே தான் எப்படி காசிக்கு போய் இந்துக்களுக்கு காசியில் போய் உயிர் விடணும் அப்படின்னு நினைப்பாங்க, அல்லது இறந்து போனால் காசியில் கொண்டு போய் புதைக்கணும் அல்லது எரிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் ரொம்ப புனிதமானது என்று நம்புவார்கள். அதே போல் இந்த ஒரிசா மாநிலத்தில் இருப்பவர்கள் இறந்து போனால் அந்த பூரியில் போய் எரிக்கப்பட வேண்டும், தங்களுடைய இறுதி காரியங்கள் பூரியில் நடக்கப்பட வேண்டும் என்று விரும்புவார்கள். அந்த பூரியின் விடியற் காலை என்கின்ற தலைப்பில் ஜெயந்த் மகாபத்ரா என்ற ஒரு 20th century இந்தியன் ரைட்டர் எழுதின ஒரு போம் டான் அட் பூரி. இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் six stanzas of 3 lines each. 6 ஸ்டான்ஸா, ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் 3 வரிகளை கொண்ட ஒரு 3 வரிகள்லாம் ஒரு சின்ன போயம் தான். இதில் எந்த விதமான ஒரு பெரிய ரைம் ஸ்கீமும் இதுக்குள்ளே இல்லாமல் ஒரு ஒரு வசன கவிதை வடிவத்தில் எழுதியிருக்கின்றார் ஜெயந்த் மகாபத்ரா. Now we see the poem. Endless crow noises, a skull in the holy sands tilts its empty country towards hunger. Endless crow noises. Endless crow, எல்லையற்ற, infinite அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் க்ரோஸ் அப்படின்னு அர்த்தம். மிக அதிகமான காகைகள், நாய்ஸஸ், காக்கையினுடைய ஒலி, காக்கா கரைகிறது என்று சொல்கிறோமே, சப்தமிடுகிறது. endless crows, a number of crows make noises. It indicates, இது எதை காட்டுகிறது என்றால் அந்த நதிக்கரையில் பிணங்கள் எரிக்கப்படுகின்றன. அந்த பிணங்கள் எரிக்கப்படும் போது அதை தின்பதற்காக, அதில் ஏதாவது மிச்சம் இருந்துச்சுன்னா அதை தின்பதற்காக நிறைய காகங்கள் அங்கே கூடி இருக்கின்றன. அவைகள் சப்தம் எழுப்பி கொண்டிருக்கின்றன. A skull in the holy sands. Holy sand, அது ஒரு புனிதமான இடம். அந்த ஜெகநாதர் கோயில் என்பது ஒரு புனிதமான இடம். அதனால பூரியே ஒரு புனிதமான நகரம். காசி புனிதமான நகரம். காசி புனிதமான நகரம் இல்லை, கங்கை ஆறு ஓடுது, அது புனிதமான ஆறு. அந்த ஆறு ஓடுறதுனால காசி புனிதமான நகரம். அது மாதிரி இந்த ஆறு ஓடுறதுனால இந்த பூரி என்பது புனிதமான நகரம். அந்த புனிதமான நகரத்தில் ஓடுகின்ற அந்த ஆற்றங்கரை மணலிலே எஸ்கல், எல்லாம் உடல் புனை எரிஞ்சு போகுது. கடைசியில் அந்த ஸ்கல், அந்த மண்டை ஓடு மட்டும் தெரிகிறது. அந்த ஆற்றங்கரை மணலிலே மண்டை ஓடு தெரிகிறது. A skull in the holy sands tilts its empty country. Tilts, அந்த tiltsனா bends its empty country towards hunger. tiltனா அப்படி கொஞ்சம் பெண்டா இருக்கிறது. bends, the skull bend ஆகி எதை காட்டுகிறது? இந்த நாடு, இது காட்டுகின்றது அந்த ஒரிசா தேசம், ஒரிசா என்ற மாநிலம். அந்த ஒரிசா என்ற மாநிலம் டுவர்ட்ஸ் ஹங்கர், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பசியால் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை காட்டுகிறது. ஸோ இந்த ஸ்கல்லு, க்ரோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட் ஓமன், அவைகள்லாம் தீய சகுனங்கள், கெட்ட சகுனங்கள். இவையெல்லாம் பாருங்க, அந்த நாடே மக்கள் வறுமையில் பசியால் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று
அது எம்டி கண்ட்ரி. எம்டி கண்ட்ரினா ஒன்றுமே இல்லை, காலியாக போன நாடு. அதாவது ஒன்றும் இல்லை, மக்கள் சாப்பிடுவதற்கு, அவர்கள் வசதியாக வாழ்வதற்கு எந்த விதமான வசதியும் பொருளாதார மேம்பாடும் இல்லாத ஒரு நாடு அப்படின்னு சொல்றாரு. இது அவர் ஒரிசாவையும் சொல்றாருன்னு வச்சுக்கலாம். ஆனால் கண்ட்ரின்னே சொல்றதுனால இது இந்திய தேசத்தை சொல்லுவதாகவும் வைத்துக்கொள்றாரு. அந்த ஜெயந்த் மகாபத்ரா வாழ்ந்த காலத்துல எல்லாம் இந்தியா அப்படித்தான் இருந்துச்சு. இந்தியா சுதந்திரம் அடைந்து சாப்பாட்டுக்கு கூட இல்லை, அரிசி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அரிசியெல்லாம் ரேஷன் கடையில் தான் நீங்கள் அரிசியை வாங்கணும், எல்லாம் வெளி சந்தையெல்லாம் கிடைக்காது. அதனால அரிசியே கிடைக்காத ஒரு காலம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சியெல்லாம் கொஞ்சம் நிறைய உற்பத்தியெல்லாம் இப்பொழுது நாம் வளமிக்க நாடாக இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அப்போ அவர் இருந்த காலத்தில் எல்லாமே ரேஷன் கடையில் தான். ஒரு ஜீனி வாங்கினா ரேஷன் கடையில் தான் வாங்கணும், வேற எல்லாம் கிடைக்காது. வெளி மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா பயங்கரமான விலையாக இருக்கும். அது மாதிரி கெரசின் கிடைக்காது. இப்படி ஒன்றுமே கிடைக்காத ஒரு பொருள் கிடைக்காத ஒரு காலம், மக்களிடம் வறுமை நிறைந்திருக்கக்கூடிய அந்த காலத்தில். அதனால டுவர்ட்ஸ் ஹங்கர் அந்த ஸ்கல் மண்டை ஓடானது சாய்ந்து இந்த வறுமை மிக்க தேசத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது என்று ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா முடிக்கிறாரு. செகண்ட் ஸ்டான்ஸா, ஒயிட் கிளேட் விடோடு விமன். ஒயிட் கிளேட், கிளேட் என்றால் ட்ரெஸ்டு, ஆடை அணிந்த. ஒயிட் கிளேட் என்றால் வெண்மையான ஆடை அணிந்த. வெண்மையான ஆடைகள் அணிந்த பெண்கள் அப்படின்னா யாரு? கைம்பெண்கள், கணவனை இழந்த பெண்கள். they are made widowed. widowed women அப்படின்னா widowed women என்று அந்த விடோ பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜெக்டிவாக பயன்படுத்துறாங்க. விடோ அப்படின்னா கணவனை இழந்த பெண். widowed women கணவனை இழந்ததால் கைம்பெண்ணாக மாற்றப்பட்ட அந்த பெண். கணவனை இவ ஒன்றும் விடோ கிடையாது, அவன் செத்து போயினா அதனால இவளை விடோன்னு ஆக்கிட்டாங்க. அதனால அப்படி சொன்னார். அதனால she's a widow அப்படி சொல்ல, விடோ கணவனை இழந்தவள் அப்படி சொல்ல. கணவன் செத்து போயிட்டதுனால கைம்பெண்ணாக மாற்றப்பட்ட அந்த பெண் ஒயிட் கிளேட், ஒயிட் வெண்மை நிற ஆடைகளை அணிந்திருக்கின்றாள். past the centers of their lives. she had passed the centers of their lives. அவர்களினுடைய, அதாவது ஒயிட் கிளேட் விடோடு விமன் என்று ப்ளூரல்ல சொல்றார். வெண்மையான ஆடைகள் அணிந்த பெண்கள் அங்கே நிறைய கூடியிருக்கின்றார்கள். they passed the centers of their lives. centers of their lives அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையின் வயதுல பாதியை கடந்த பெண்கள் அப்படின்ற, கிட்டத்தட்ட 35-40 வயசுல இருக்கக்கூடிய பெண்கள். அதாவது மத்திய வயதை கடந்த பெண்கள், இளம் வயது, முதிய வயது அப்படி சொல்றோம் இல்லையா, அது மாதிரி சென்டர்ஸ், தங்களுடைய வாழ்க்கையின் மைய பகுதியை கடந்த பெண்கள். எல்லாம் 35, 40, 45 இயர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பெண்கள் அப்படி வச்சுக்கலாம். they pass the centers of their lives. அவர்களினுடைய வாழ்க்கையின் மைய பகுதியாக, பெண்களினுடைய வாழ்க்கையின் மைய பகுதியாக சென்டர் ஆஃப் அ உமன் யாரு? ஹஸ்பண்ட் தான் இருப்பான் இந்தியன் சொசைட்டியை பொறுத்தவரையில். அதனால தங்களுடைய வாழ்க்கையின் மையமாக இருக்கக்கூடிய கணவனை இழந்த, அந்த கணவனை இழந்த அந்த பெண்கள் அப்படியும் வச்சுக்கலாம். ஸோ the centers of their lives we can interpret in two ways. தங்களின் வாழ்க்கையின் மையமாக இருக்கக்கூடிய கணவனை இழந்து நிற்கக்கூடிய பெண்கள் அப்படியும் வச்சுக்கலாம். தங்களுடைய வாழ்க்கையின் மையப்பகுதியை கடந்து இருக்கக்கூடிய 35-40 வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு இருக்கலாம். widowed women pass the centers of their lives are waiting. they are waiting at the entrance of the ஜெகநாதர் டெம்பிள். அந்த பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய வாயிலில் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? டு என்டர் த கிரேட் டெம்பிள். கிரேட் டெம்பிள், டு என்டர் த கிரேட் டெம்பிள். புகழ் வாய்ந்த, சக்தி வாய்ந்த அந்த கோயிலுக்குள் நுழைவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இது பார்த்தீங்கன்னா கிரேட் டெம்பிள் அப்படின்னா ஒரு இட்ஸ் அன் ஐரணி, ஒரு கிண்டலா சொல்றாங்க. எல்லாம் வறுமையில வாடி கிடக்குறாங்க, கணவனை இழந்த பெண்களாக இருக்கின்றார்கள். ஆனால் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் டெம்பிள் அப்படின்னு வேணும்னா இந்த டெம்பிளுக்கு மாத்திரம் ஒரு கிரேட்னஸை ஏற்றுற. அதாவது மக்கள் எவ்வளவு வறுமையிலையும் கஷ்டத்திலையும் இருந்தால் கூட அவர்கள் கோயிலுக்கு போவது என்பதை தங்களுடைய வாழ்க்கையின் நம்பிக்கையாக லட்சியமாக கொண்டிருக்கின்றார்கள். அதனால அந்த டெம்பிளை ஒரு கிரேட் டெம்பிள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வாழ்க்கையில கணவனை இழந்துட்டாங்க, நாடு வறுமையில் இருக்கு, நாடு வறுமையில் இருக்கு.
அப்போ கணவனை இழந்த இந்த பெண்ணினுடைய நிலைமை என்னவா இருக்கும்? மோசமாக இருக்கும். அப்படி தங்களுடைய வாழ்க்கை மோசமாக இருந்தாலும் காலையில போய் அந்த கோயிலுக்கு போய் கடவுளை தரிசிப்பது என்பதை தன்னுடைய வாழ்க்கையின் முக்கிய பணியாக கடனாக கொண்டிருக்கக்கூடிய பெண்கள். அதனால தான் இந்த டெம்பிள் வந்து கிரேட் டெம்பிள் அப்படின்னு சொல்ல. தேர் ஆஸ்ட்ரியர் ஐஸ், ஆஸ்ட்ரியர் ஐஸ் அவர்களுடைய கண்கள். ஆஸ்ட்ரியர் என்றால் எக்ஸ்பிரஸிங் சம் சாலமன், உயர்ந்த விஷயங்களை வெளிப்படுத்துகின்ற கண்கள். நோ எக்ஸ்பிரஸிங் சம் நோபிள்னஸ், உயர்ந்த தன்மைகளை வெளிப்படுத்துகின்ற கண்கள். அப்படின்னா அந்த பெண்களினுடைய கண்கள்ல எந்த விதமான ஒரு லஸ்ட், ஒரு காமம், ஒரு டிசையர், ஒரு ஆசை, ஒரு பேராசை எதுவுமே இல்லை. அந்த பெண்கள் கணவனை இழந்துட்டாங்க, வெண்மையான ஆடைகளை அணிஞ்சிட்டாங்க, தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய, ஏன்னா விடோடு விமன் அப்படின்னாவே உலக இன்பங்களை எல்லாம் துறந்து விட வேண்டும் என்று இந்து சமுதாயத்தின் சட்டம். அதன்படி எல்லாத்தையும் துறந்து அவர்களுடைய கண்களில் பார்த்தீங்கன்னா, சரி ஒரு 35 வயசுல இருக்கக்கூடிய பெண்ணை, அதான் அதை பார்த்தா ஆசையா இருக்கு, இதை பார்த்தா சாப்பிடணும் போல இருக்கு, இந்த அங்கே போகணும் போல இருக்கு, இந்த அவங்கள பார்த்தா அவங்களோட வாழணும் போல இருக்கு, அப்படி எந்த விதமான எக்ஸ்பிரஷன் அவனுடைய கண்களில் இல்லை. அந்த கண்களில் ஒரு நோபிள்னஸ் தெரியுது, ஒரு சாலமன் எக்ஸ்பிரஸிங் ஐஸ், சாலமன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தேர் ஐஸ். தேர் ஐஸ், their austere eyes stare like those caught in a net. Stare like those caught in a net. ஒரு வலையில் மாட்டிக்கொண்டவர்கள். ஒரு வலைக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க, நீ ஒரு வலைக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க, அப்போ அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, யாராவது நம்மளை விடுவிக்க வரமாட்டார்களே என்று பார்த்து கொண்டிருப்பீர்களே, அதை போல stare like those caught in a net. ஒரு வலையில் மாட்டிக்கொண்டவர்கள், அப்படியே தன்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்களா, அல்லது அவ்வளவுதான், ஒரு வலையில மாட்டியாச்சு, கணவன் செத்து போயாச்சு, இனிமே நாம கைம்பெண் என்கின்ற ஒரு வலைக்குள்ள மாட்டிக்கொண்டார்கள். வாழ்க்கையில் மாட்டிக்கொண்டு அப்படியே திகைத்து போய் இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஹேங்கிங் பை த டான்ஸ் ஷைனிங் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் இட். டான்ஸ் ஷைனிங் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் இட். ஸ்ட்ராண்ட் என்றால் த்ரெட் என்ற அர்த்தம். ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த் என்றால் நம்பிக்கை என்கின்ற நூல். நம்பிக்கை என்கின்ற நூலை பற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது கணவனை இவங்களா கைம்பெண் ஆயில்ல, கணவனை இழந்துட்டான், அப்ப இவங்க கைம்பெண் ஆகிட்டாங்க. கைம்பெண் ஆகி கைம்பெண் என்கின்ற ஒரு வலைக்குள்ள இருக்காங்க. வலைக்குள்ள இருந்து கொண்டு அப்படியே மிரள முடிக்கிறாங்க. இப்போ அவர்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, கடவுளை வழிபடுவது என்கின்ற அந்த நம்பிக்கை தான். இதுதான் இந்து மதம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இனிமே உங்க வாழ்க்கையில வேற இன்பங்கள் கிடையாது, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடவுளை வழிபட்டு கொண்டு அமைதியாக வாழுங்கள் என்று இருக்கு. அந்த நம்பிக்கையை அதற்காக காலையிலே கோயிலே திறக்கல, அந்த கோயில் கேட்டை பார்த்துக்கிட்டு கோயில் திறந்தவுடன் உள்ளே நுழைவதற்காக அவர்கள் தயாராக காத்து கொண்டிருக்கின்றார்கள். Caught in a net, hanging by the dawn's shining strands of faith. Shining strands of faith. அந்த hope, நம்பிக்கை, கடவுளை வழிபட்டு இதிலிருந்து மீள வேண்டும் என்கின்ற நம்பிக்கை. அதாவது இனிமே நம்முடைய வாழ்க்கை கடவுளை வழிபட்டு அப்படியே மேல் உலகத்திற்கு போயிடணும், அந்த நம்பிக்கையோட, அதான் ஷைனிங் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த். அந்த ஒளியூட்டுகின்ற நம்பிக்கை என்கின்ற நூலிலையை பற்றி கொண்டு கடவுளை வழிபடுவதற்காக அவர்கள் வாசலில் காத்து கொண்டிருக்கின்றார்கள். This is the end of third stanza. Now the fourth stanza. The frail early light. Frail என்றால் weakness, வலிமை குறைந்த என்றால் dim light. வலிமை குறைந்த ஒளி அப்படின்னா dim light. early light ஏற்கனவே சொல்லியிருக்கான். dawn, DAWN, dawn என்பது விடியற் காலை. அப்ப விடியற் காலையில வெளிச்சம் இப்பதான் லேசா வந்திருக்கு. The frail early light catches ruined leprous shells leaning against one another. அந்த காலை நேரத்து ஒளி அப்படியே லேசா வருது. அங்க அழிந்து போய் உடல்கள் எல்லாம் சிதை ஊற்று இருக்கக்கூடிய லெப்ரஸ் அப்படின்னா, லெப்ரஸ் persons suffered by leprosy disease. leprosy என்றால் குஷ்டரோகம். அந்த குஷ்டரோகம், குஷ்டம், அந்த குஷ்டம் வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கை கால்கள் எல்லாம் அப்படியே சின்னதா போயிடும். அதான் உடல்கள் சிதைந்து போயிருக்கின்ற ruined leprous shells leaning against one another.
உடல் உறுப்புகள் அழிந்து போன நிலையில் இருக்கக்கூடிய அந்த லெப்ரசி, பர்சன்ஸ் who suffer by the leprosy disease, they lean against one another. அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து கொண்டு, அதான் முண்டி அடித்து கொண்டு, அப்படியே கடவுளை, கோயில் திறந்து அந்த கடவுளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களும் வாயிலே முண்டி அடித்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு ஒரு டார்க் பிக்சர் ஆஃப் அவர் கண்ட்ரி, இந்த நாட்டினுடைய ஒரு இருண்ட பகுதியை காட்டுகிறது. மக்கள் வறுமையில் இருக்காங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் விடோவாக இருக்காங்க. அப்படி லெப்ரசி நோய் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா லெப்ரசி என்பது நிறைய பரவி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை ஒழிப்பதற்கு என்று அரசாங்கம், அப்புறம் நாடு சுதந்திரம் அடைந்த உடனே அரசாங்கம் ஒரு பெரிய திட்டமிட்டு அந்த நோயை ஒழிச்சாங்க. ஒழிச்சாலும் அங்கே இருக்கக்கூடியவங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தெருவில் 4 பேர் இப்படி நிற்பான் லெப்ரசி இப்போ அதெல்லாம் ஒழிச்சு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறவங்களே தனியாக ஒரு கேம்ப் மாதிரி வச்சு அவர்களுக்கு வீடு கொடுத்து அவங்களுக்கு அரசாங்கம் அவர்களை பராமரித்து கொண்டிருக்கிறது. அதனால தெருவில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரியான ஆட்கள் இருக்கா இல்லை. ஆனால் அந்த காலத்தில் எனக்கே ஞாபகம் இருக்குது, தெருக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லெப்பர்ட்ஸ், அவங்க லெப்பர்ட்ஸ் குஷ்டரோகிகள் தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி பீப்புளெலாம் கிடையாது. இல்லை அந்த மாதிரியான பீப்புளை காட்டுகிறார். எல்லாம் அகைன்ஸ்ட் ஒன் அதர். அவர்கள் கோயிலை எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வாழ்க்கையில எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, வறுமை இருக்கு, கணவனை இழந்து வாழ்க்கையை தொலைத்து போன பெண், லெப்ரசில வாழ்க்கையை முடிஞ்சு போன அந்த ஆண், இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கோயில் வாசல்ல நம்பிக்கையோட, அதான் இந்த மதம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. நீ என்ன கஷ்டப்பட்டாலும் கோயிலுக்கு போனேன்னா உனக்கு எல்லாம் தீர்ந்து போயிடும் உனக்கு என்ற நம்பிக்கை கொடுத்திருக்கிறது. அதனால அவர்களும் கோயில் கதவை எப்பொழுது திறக்கும் என்று ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து கொண்டு முண்டி அடித்துக் கொண்டு அந்த கோயிலை பார்ப்பதற்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். A mass of crouched faces without names. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா a mass, ஒரு பெரும் கூட்டம், crouched faces அப்படின்னா shrunken faces, சுருங்கிய முகங்கள், வறுமையினால் சுருங்கிய முகங்கள். இன்னொன்று வயோதிகத்தினால் சுருங்கிய முகங்கள், அதாவது வயோதிகர்கள். ஒரு பக்கம் வறுமையில் வாடுகின்ற மக்கள், இன்னொரு பக்கம் கணவனை இழந்து வாழ்க்கையை தொலைத்த பெண்கள், உடலெல்லாம் அழுகி போய் கை கால்களில் இருக்கின்ற தசைகளை இழந்து காணப்படுகின்ற குஷ்டரோகிகள், இன்னொரு பக்கம் முகமெல்லாம் சுருங்கி போயிருக்கக்கூடிய வயோதிகர்கள் வித்தவுட் நேம்ஸ். அவர்கள் யாரும் பேர் சொல்ற மாதிரி இல்லை, பேர் சொல்ற இந்த அவர் நிற்கிறார் பாருங்க, அவர் தாங்க இந்த ஊர்ல பெரிய ஆளு, அவர் நிற்கிறார் பாருங்க, அப்படியெல்லாம் கிடையாது. கூட்டத்தோட கூட்டமா அப்படியே கூட்டத்தோடு கூட்டமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த வயோதிக மக்கள் பெரும் கூட்டம், a mass of crouched faces without names, எல்லாம் அங்க நிற்கிறாங்க கோயில் முன்னாடி. எல்லாம் அந்த கோயில் தங்களுடைய வாழ்க்கையில் விடியலை ஏற்படுத்திவிடும், அந்த கடவுளை தரிசித்தால் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டுவிடும் என்று எல்லாம் அங்க நிற்கிறாங்க. And suddenly breaks out of my hide into the smoky blaze of a sullen solitary fire that fills my aging mother. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இவர் நிற்கிறாரு, இந்த கவிஞர் நிற்கிறார், குவைட் ஜெயண்ட் மகாபத்ரா எல்லாத்தையும் பார்த்து கொண்டு நிற்கும் பொழுது, அண்ட் சடன்லி, திடீரென்று அவருடைய உள்ளத்தில் அவர் சடன்லி பிரேக்ஸ் அவுட் ஆஃப் மை ஹைட் அவுட் ஆஃப் மை ஹைட் என்றால் மறைந்திருக்கக்கூடிய அப்படின்னா எது? ஸ்கின் தான் உடலில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மறைச்சிருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஹைட் என்பது ஸ்கின்னை குறிக்கிறது. அந்த ஸ்கின்னுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இதயம், திடீரென்று அவருடைய இதயம் அல்லது உள்ளம், அதான் ஹைட், மறைந்திருக்கக்கூடியது. நம் உடலில் மறைந்திருக்கக்கூடியது எது? உள்ளம். அந்த உள்ளத்துக்குள்ள, அந்த கவிஞனுடைய உள்ளத்துக்குள்ள திடீர்னு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகும். என்ன ஆகுது? into the smoky blaze of a sullen solitary fire. solitary என்றால் lonely, தன்னந்தனியாக, fire என்றால் பாடை, இப்போ இறந்தவர்களை சுமந்து செல்லக்கூடிய அந்த அதுக்கு பேர் பயர்னு பேரு. அந்த பயரில் கொண்டு ஒரு பிணத்தை அந்த ஆற்றங்கரையில் போட்டு எரித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த எரிகின்ற சுவாலையை இவர் பார்க்கிறார். இவர் அங்கதான் இருக்காரு, அந்த கோயிலுக்கு முன்னால அந்த ஆற்றங்கரையில ஒரு பயர் ஒன்று எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இவருடைய உள்ளத்துக்குள்ள திடீரென்று ஒரு எண்ணம் தோன்றுகிறது. and suddenly breaks out of my hide
into the smoky blaze of a sullen solitary fire. Smoky blaze, blaze அப்படின்னா எரிகின்ற சுவாலை, கொழுந்து விட்டு எரிகின்ற சுவாலை, blaze. ஸ்மோக்கி என்றால் புகையுடன் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு சல்லன், சல்லன் என்றால் ஒரு டார்க்கு, இரிட்டேட்டு, எரிச்சலை உண்டாக்கக்கூடிய ஒரு சாலிட்டரி, யாரும் ஆள் கிடையாது, அவங்களுடைய எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். ஒன்று வந்தவங்க எரிச்சிட்டு போயிட்டாங்க, அல்லது அதை அனாத போனால் யாரோ எரிச்சிட்டு போயிட்டான், அவ்வளோதான். எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நெருப்பு சுவாலையிலிருந்து இவருடைய உள்ளத்திற்குள் திடீரென்று ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அந்த உள்ளத்தில் that fills my aging mother, என்னுடைய உள்ளத்திற்குள் என்னுடைய வயோதிக தாயின் நினைவு என் உள்ளத்துக்குள்ள தோணுது. அம்மாவும் இப்படித்தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அப்பா நான் இறந்து போயிட்டா பூரி ஜெகநாதர் கோயிலில் கொண்டு போய் அங்கே வச்சு என்னை எரிச்சிருப்பா. நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நான் இறந்து போயிட்டா என்னை கொண்டு போய் காசியில் வச்சிருங்க, அல்லது இறந்து போயிட்டா என்னுடைய அஸ்தியை காசியில் கரைங்க. இப்படிலாம் அந்த காலத்தில் அது ரொம்ப, இப்போ ரொம்ப மாடர்ன் வேர்ல்டாக மாறிட்டோம். அந்த கடவுள் இப்போ காசுக்கு போகிறது கூட பொழுதுபோக்காக சுற்றி பார்க்கறதுக்கு காசுக்கு போகிறவங்க அதிகமாக போயிட்டாங்க. ஆனால் அந்த காலத்துல அந்த வாழ்க்கையின் கடைசி காலங்களை கழிப்பதற்குன்னு அந்த வயசானவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னை கொண்டு போய் காசில் விட்டுருங்க அப்படின்றாங்க. அப்படி கொண்டு போய் விட்டுருவாங்க. விட்டுட்டா அவங்க ரொம்ப வசதியாக அங்கே இவர்களை பராமரிப்பதற்கு என்று சின்ன சின்ன உணவு கொடுக்குற இடங்கள்லாம் இருக்கும். அங்கே சாப்பிட்டுட்டு கடைசி காலங்களாக அங்கேயே இருந்து இறந்து போயிடுவாங்க. அப்படி கடவுள் நம்பிக்கை மிக்க தேசம் இது. அந்த தேசத்தில் இதெல்லாம் பார்க்குறாங்க. எல்லாம் வந்து அப்படியே இந்த ஜெகநாதர் கோயிலை அவங்கெல்லாம் பார்க்குறாங்க. அதோ அந்த கோயிலுக்கு ஏத்தாப்புல இருக்கிற ஆற்றங்கரையில் ஒரு பிணம் எரிந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்த உடனே அவருடைய அம்மாவின் நினைவு அவருடைய உள்ளம் முழுவதும் நிரம்புகிறது. That fills my aging mother, her last wish, அவருடைய கடைசி விருப்பம், her last wish to be cremated here. Cremate என்றால் பிணத்தை எரியூட்டுவது, cremate. Her last wish, என்னுடைய தாயினுடைய கடைசி விருப்பம், நான் இறந்து போய்விட்டால் என்னை கொண்டு வந்து இந்த ஜெகநாதர் டெம்பிளில் இருக்கிற இந்த சாண்ட், இந்த ஆற்றங்கரையில் என்னை வந்து நீங்க எரிக்கணும் அப்படிங்கிற அவங்களுடைய கடைசி விருப்பம் எனக்கு ஞாபகம் வருது. Her last wish to be cremated here, twisting uncertainly like on the shifting sands. Twisting uncertainly, twisting uncertain, certain என்றால் உறுதியான, uncertain என்றால் uncertain, உறுதியற்ற, நிலையற்ற. ட்விஸ்டிங் அப்படியே ட்விஸ்ட் ஆகும் அந்த எண்ணம், அந்த எண்ணங்கள். அதாவது யாரோ பணத்தை எரிக்கும் போது நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அம்மா வந்து என்னை கொண்டு வந்து இங்கே எரியூட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய எண்ணங்கள் அப்படியே பிறழுது. ஐயோ, அதாவது ஒரு சட்டன், சரி கொண்டு வந்து உன்னை பதிச்சிடறேன் அப்படி சொல்ல முடியுமா? அப்படி அவங்க கேட்டுட்டாங்க, ஐயோ அம்மா இறந்துருவாங்களே, இறந்துட்டா கொண்டு வந்து இங்கே தான் நம்ம குறைக்கணும் அப்படிங்கிற உடனே அந்த உள்ளத்தில் அப்படி இந்த நெகிழ்ச்சியில் ட்விஸ்டிங் uncertainly like light on the shifting sands. அந்த மணலிலே, மணல் மீது அந்த ஒளிக்கதிர்கள் சூரியனுடைய, ஏன்னா விடியற் காலை அப்படியே சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் வருது. அப்படியே அந்த லைட் பார்த்தீங்கன்னா அப்படியே டில்ட் ஆகும், அப்படி பட்டு ஒளி ரிஃப்ளெக்ட் ஆகும். பேசாமல் ஒரே ஒரு மிரர் இருந்துச்சு அப்படின்னாக்கா அப்படி வரும், அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் அங்கே மணல் பறந்து கிடக்கு. அந்த பறந்து கிடக்கின்ற மணலின் மீது சூரிய ஒளி பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகிறது, அப்படியே டில்ட் ஆகும். எப்படி காலை நேரத்தில் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் அந்த ஆற்றன் கரையில் இருக்கின்ற மணல் மீது பட்டு அப்படியே கொஞ்சம் டில்ட் ஆகுதோ, அது மாதிரி என்னுடைய உள்ளம் அப்படியே டில்ட் ஆகுது, நடுங்குது. அம்மாவினுடைய விருப்பம் இது. அந்த விருப்பம் என் உள்ளத்திற்குள் வருகிறது. தாய் இறந்து போய் விடுவாள், இப்போ இல்லைனாலும் 6 மாதம், 1 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் கழிச்சு அம்மாவையும் கொண்டு வந்து இதை போல் தானே நாம் எரியூட்ட போகிறோம் இங்கே என்ற அந்த நினைவு என்னுடைய உள்ளத்தில் அந்த காலை நேரத்து சூரியனின் ஒளிக்கதிர்கள் ஆற்றங்கரையில் உள்ள மணலிலே பட்டு பிரதிபலிக்கும் போது அப்படியே கொஞ்சம் அப்படி நடுங்குதே, அதை போல் என்னுடைய உள்ளம் நடுங்குகிறது என்று சொல்லி இந்த கவிதையை ஜெயந்த் மகாபத்ரா முடிக்கிறார். தேங்க்யூ.